ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம நிறைய சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் ஆர் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட். நாளைக்கு வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஒயிட் பால் சீரிஸ் ஆரம்பிக்கிறது ராஞ்சியில். ஸோ ராஞ்சியில் முதல் ஓடிங்கிறதுனால நம்ம தலை தோனி விசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. அண்ட் நம்ம இந்தியன் டீம் பிளேயர்ஸுமே வந்து நம்ம தோனியோட ஃபார்ம் ஹவுஸை விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நான் இன்னைக்கு நவம்பர் 29 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கே நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னா அப்போ நாளைக்கு தான் மேட்ச் நடக்க போகிறதுன்னு அர்த்தம். ஆரல்ஸ் நீங்கள் நவம்பர் 30 பார்க்குறீங்கன்னா மேட்ச் இன்னைக்கு நடக்க போகிறது. அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த முதல் ஓடியக்கான ப்ராக்டிஸ் செஷனுமே வந்து இந்தியன் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிட்டாங்க. ருத்ராஜ் கேக்வாட், விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா பிளேயர்ஸுமே வந்து இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்போ பிரசென்ட்டாக இருந்தாங்க. ரெல் ஸ்போர்ட்ஸோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்துமே ஒரு சில ப்ராக்டிஸ் செஷன் ஃபோட்டோஸ் வந்து இன்னைக்கு ஆன்லைனில் ஷேர் ஆச்சு. ருத்து அண்ட் கௌதம் கம்பீர் ஒரு லாங் கான்வர்சேஷனில் இருந்தாங்கன்ற மாதிரியுமே ரெல் ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ்மே வந்து ஷேர் ஆகியிருந்தது. அதில் ரெண்டு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் நம்ம ருத்து வந்து நம்பர் 4ல ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இன்னுமே இருக்குதான். பட் ஐம் நாட் ஷுர் கைஸ், பிகாஸ் திலக் வர்மா, ரிஷப் பந்த்ன்ற மாதிரி பிளேஸ் இருக்கிறப்போ ஐ டோன்ட் திங்க் ருத்து வில் பி ப்ரிஃபர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஓடிஐ. மேபி அப்கமிங் ஓடிஐஸ், அதாவது செகண்ட் ஓடிஐ இல்லை தேர்ட் ஓடிஐல வந்து ருத்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பிகாஸ் ஆஃப் திஸ் இன்டர்நேஷனல் டூர் கமிட்மெண்ட்ஸ், மகாராஷ்டிராவோட ரிமைனிங் சையத் முஷ்டாக் அலி டிராஃபி மேட்சஸ் வந்து ருத்ராஜ் மிஸ் அவுட் பண்ண போறாரு. ரிமைனிங் எஸ்எம்ஐடி மேட்சஸ்க்கு மகாராஷ்டிராவோட கேப்டனா பிருத்வி ஷா தான் இருக்க போறாரு. மேபி நாக் அவுட் ஸ்டேஜஸ்க்கு மகாராஷ்டிரா தகுதி பெற்றாங்கன்னா அப்போ ருத்ராஜ் மைட் ரிட்டர்ன். இந்தியா நீட்ஸ் a stable middle order. ரிஷப் பந்த் or திலக் வர்மா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் ருத்து மாதிரி ஒரு பிளேயர் வந்து இஸ் நோன் ஃபார் இட். அவரால் வந்து ஸ்பின்னை பியூட்டிஃபுல்லா வந்து மிடில் ஓவர்ஸ்ல ப்ளே பண்ண முடியும். டொமஸ்டிக் அண்ட் ஈவன் ஐபிஎல்ல கூட நம்ம பார்த்திருக்கோம் ருத்ராஜ் எப்படி இன்னிங்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா பில்ட் பண்ணுவாருன்னு. ஒரு எண்ட்ல விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலுமே ருத்ராஜ் வந்து ஒரு எண்டை வந்து பெர்ஃபெக்ட்டா பிடிப்பாருங்க. இந்தியாவுக்கு ஓடிஎஸ்ல அந்த மாதிரி ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் தான் தேவைப்படுறது. நான் இப்போ சொல்ல போறது சில பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். ருத்ராஜுக்கு கன்சிஸ்டன்டா ஓடிஎஸ்ல சான்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சு ருத்துக்கு ஒரு லாங் ஓடிஐ ரன் மட்டும் அமைஞ்சிச்சுன்னா அப்போ ருத்ராஜ் ஃபார் 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்பை யாராலையும் தடுக்க முடியாது. நம்பர் 4ல ருத்ராஜை ப்ளே பண்ண வைக்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பிசிசிஐ பார்த்தாங்கன்னா அப்போ ருத்ராஜ் கண்டிப்பா வந்து ஒரு லாங் ஓடிஐ ரன் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ருத்ராஜை ப்ளே பண்றது ஒரு லாஜிக்கல் மூவா பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ருத்ராஜ் வில் சஸ்டெயினுங்க. அதுதான் என்னோட கருத்து. நீங்க என்ன கைஸ் ஃபீல் பண்றீங்க? ருத்ராஜ் இன்னைக்கு மேட்ச்லயே நம்பர் 4 சான்ஸ் கிடைக்குமா? உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே எப்படி ஆயுஷ் மாத்ரேயோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசாம இருக்க முடியும். ஸோ சையத் முஷ்டாக் அலி டிராஃபி மும்பை vs விதர்பா மேட்ச்ல ஆயுஷ் மாத்ரே இப்போ ஒரு செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அட் 18 years and 135 days ஆயுஷ் மாத்ரே becomes the youngest man to score 100 across all 3 formats. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ், லிஸ்ட் ஏ அண்ட் T20 இந்த 3 ஃபார்மேட்லயும் நம்ம ஆயுஷ் மாத்ரே ஒரு செஞ்சுரி இப்போ ஹோல்ட் பண்றாரு. 53 பால்ஸ்ல 110 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நாட் அவுட்லயுமே ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. அதுவும் ஆயுஷ் மாத்ரேயோட தீவிர ரசிகன் சூரியகுமார் யாதவுமே வந்து நேத்திக்கு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருப்பாரு, வாட்டர் பிளேயர் வாட்டர் நாக்னு. இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் கிட்ட இருந்து ஆயுஷ் மாத்ரேவை நம்ம சேவ் பண்றதே வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போறது போல. பட் ஐ ஃபீல் மெகா ஆக்ஷன்ல ஆயுஷ் மாத்ரேவை வந்து நம்ம டாப் ரிட்டென்ஷனா வந்து ரீடைன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் இன்கேஸ் ஆயுஷ் மாத்ரே வந்து மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப கண்டிப்பா மெகா ஆக்ஷன்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஹார்டா அவருக்கு போக போறாங்கன்றது மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது. அண்ட் நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உருவில் படேல வந்து நம்ம சிவம் டுபேக்கு பதிலாக தான் ப்ளே பண்ண வைங்கன்னு சொல்லியிருப்போமே தவிர உருவில் படேல வந்து ஆயுஷ் மாத்ரேக்கு பதிலாக ஓப்பன் பண்ண வைங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டோம். பிகாஸ் ஐ கிளியர்லி நோ ஆயுஷ் மாத்ரேஸ் பொட்டன்ஷியல். யூ ஒன்ட் பிலீவ், சில ஃபேன்ஸ்லாம் வந்து ஆயுஷ் மாத்ரேவை டிராப் பண்ணிட்டு உருவில ப்ளே பண்ண வைங்கன்னா ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது யாரா இவங்கலாம் எங்கேந்திரா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பிகாஸ் ஆயுஷ் மாத்ரே இந்த லாஸ்ட் சீசன் ஆர்சிபிக்கு எதிராக அவர் வந்து சின்ன சுவாமியில ஒரு நாக் ப்ளே பண்ணியிருப்பாரு பாருங்க, அது ஒன்னே போரும் அவர் வந்து நெக்ஸ்ட் சீசன் ஃபுல்லா ப்ளே பண்றதுக்கு. பட் ஃபேன்ஸ் அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ரீசெண்டா ஆயுஷ் மாத்ரேயோட இந்தியா அண்டர் 19 பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே இப்போ ரீசெண்டா நிறைய சிங்கிள் டிஜிட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதனால ஆயுஷ் மாத்ரே வந்து ஓப்பனிங்ல ப்ளே பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒப்பீனியன்லாம் வந்து சுத்த முட்டாள்தனம். அதனால ஆயுஷ் மாத்ரே கண்டிப்பா ப்ளே பண்ண போறாரு. He is here to stay. ஆயுஷ் and Sanju will be our openers. He is literally the next big thing in Indian cricket. அதுவும் ஆயுஷ் மாத்ரே இப்போ நெக்ஸ்ட் நடக்க போற இந்தியா அண்டர் 19 ஏசியா கப்ல வந்து இந்தியன் டீமை லீட் பண்ண போறாரு. அதுக்கு அடுத்து நடக்க போற இந்தியா அண்டர் 19 வேர்ல்ட் கப்லயுமே வந்து கண்டிப்பா லீட் பண்றதுக்கான சான்சஸ் ஹையா இருக்கு. இந்த அண்டர் 19 ஏசியா கப் வந்து டிசம்பர் 12 துபாயில ஆரம்பிக்கிறது. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனா இருக்க போகுது அண்டர் 19 வேர்ல்ட் கப்க்கு. நம்ம சிஎஸ்கே ட்ரையல்ஸ் ரீசெண்டா அட்டெண்ட் பண்ண பிரசாந்த் வீருமே வந்து இந்த சையத் முஷ்டாக் அலி டிராஃபில ஒரு சூப்பரான நாக் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க. 37 of 10 பால்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்பர் 7ல தான் வாக் இன் பண்ணியிருக்காரு. ஈவன் வித் பால் ஆல்சோ 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 4 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 20 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஸோ பிரசாந்த் வீர் இஸ் an ideal replacement for ரவீந்திர ஜடேஜான்னு நிறைய ஃபேன்ஸ் ஆல்ரெடி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட ரீசென்ட் பர்ஃபார்மன்ஸஸ்மே அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பா he will be a very good replacement. அண்ட் ரீசெண்டா நடந்த யூபி T20 லீக்லயுமே வந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த சீசன் வந்து நம்ம பிரசாந்த் வீர் தான். கண்டிப்பா பிரசாந்த் வீரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து மற்ற டீம்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பிட் எல்லாம் போட்டு இவர்
எடுத்துட முடியாது. லெட்ஸ் see, இது மினி ஆக்ஷன்றதுனால கண்டிப்பா பிரசாந்த் வீர் நல்ல ஒரு தொகைக்கு வந்து சோல்ட் ஆவாரு. சிஎஸ்கே ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவரை பிலீவ் பண்ணி இவருக்கான பிளேயிங் லெவன் சான்சஸ் வந்து கேரண்டி பண்ண முடியும்னா மட்டும் தான் பிரசாந்த் வீரை சிஎஸ்கே பிக் பண்ணணும். ஆர்சிபிக்கு அடுத்து இப்போ ஆர்ஆருமே இஸ் ஆன் சேல்ஸ், அவங்களுமே அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து செல் பண்ண போறாங்களாம். அண்ட் இதை வந்து நம்ம ஹர்ஷ் கோயங்கா இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து ட்விட்டர்ல கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் ஐ டோன்ட் திங்க் ஆர்ஆர் அவங்களோட ஃபுல் ஸ்டேக்ஸ் வந்து செல் பண்ண போறாங்கன்னு, பிகாஸ் மனோஜ் படாலே ஆர்ஆரோட கரண்ட் ஓனர் வந்து இந்த ரிட்டென்ஷன் ப்ராசஸ் அப்போ இன்வால்வ்டா இருந்தாரு. டிசியில் எப்படி ஜிஎம்ஆர் அண்ட் ஜேஎஸ்டபிள்யூ 2 பேர் கோன் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆர்ஆர்ல வந்து மனோஜ் படாலே அண்ட் இன்னொரு பாசிபிள் பையர் இருப்பாங்க. ஆக்சுவலா ஆர்சிபி அண்ட் ஆர்ஆருக்கு என்ன கனெக்ஷன் தெரியல, பிகாஸ் ஆர்சிபி என்ன பண்றாங்களோ அதை அப்படியே ஆர்ஆர் ஃபாலோ பண்றாங்க. நீங்க டீமை செல் பண்றீங்களா, நாங்களும் டீமை செல் பண்றோம்டா. ஆர்சிபி நெக்ஸ்ட் சீசன் அவங்க வந்து எம்சிஏ ஸ்டேடியம்ல ப்ளே பண்ண போறோம்னு சொன்னாங்கன்னா, அதே மாதிரி இவங்களும் வந்து எம்சிஏ ஸ்டேடியம்ல ப்ளே பண்ண போறோம்னு சொல்றாங்க. லாஸ்ட் இயர் SA20 சீசன்ல வந்து ஜேஎஸ்கேக்காக பத்திரனா ப்ளே பண்ணிருப்பாரு. அண்ட் இந்த வருஷம் SA20ல வந்து பத்திரனா ப்ளே பண்ண போறது கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் அவர் ரெஜிஸ்டரே பண்ணல. அதனால இப்ப ஷார்ஜா வாரியர்ஸ் டீமை வந்து ILT20 சீசனுக்காக வந்து ரீப்ளேஸ்மெண்டா ஜாயின் பண்ணிருக்காரு. ஷார்ஜா வாரியர்ஸ் டீம்ல தான் வந்து நம்ம டிகேவுமே இருக்காரு. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்க போறதுங்க. மதிஷா பத்திரனா, டிகேன்ற மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் வந்து இந்த டீம்ல இருக்காங்க. பத்திரனாவோட மேனேஜருமே வந்து ட்விட்டர்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பத்திரனா வந்து வாரியர்ஸ் டீமை மிட் சீசன்ல தான் ஜாயின் பண்ண போறாருன்னு. ILT20 சீசன் அப்போ ஸ்ரீலங்காக்கு ஏதாவது இன்டர்நேஷனல் டூர் வந்து ஷெட்யூல் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால ஐம் நாட் ஷூர் எதுக்காக ஒரு லேட்டா ஜாயின் பண்றாருன்னு. JSW குரூப்போட மேனேஜிங் டைரக்டர் பரத் ஜிண்டல் வந்து இப்போ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. BCA வந்து ஒரு அடிஷனல் WPL டீமுக்காக இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இன்கேஸ் இந்த WPL டீம் வந்து ஃபைனலைஸ் ஆகுறதுனா அப்போ ஹோம் அண்ட் அவே ஃபிக்சர்ஸ் வந்து இந்த லீக்ல வந்து கொண்டு வருவாங்கன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் WPL வந்து கரெக்டாக கேரவன் ஃபார்மேட் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செட் ஆஃப் மேட்சஸ் வந்து ஒரு வென்யூல நடக்கும், அடுத்து வந்து வேற ஒரு வென்யூக்கு மூவ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்றாங்க போல. பட் இன்கேஸ் இன்னொரு டீம் மட்டும் வந்துச்சுன்னா அப்போ ஹோம் அண்ட் அவே கொண்டு வருவாங்களாம். இப்போதான் மெகா ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரு நியூ பிரான்ச்சைசி வரதுக்கு. ஸோ அந்த நியூ பிரான்ச்சைசி வந்து சிஎஸ்கேவா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், பிகாஸ் நம்ம காசி விஸ்வநாதன் சார் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இன்கேஸ் நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ கண்டிப்பா நாங்கள் ஒரு WPL டீம் வந்து வாங்குவோம்னு. இன்கேஸ் WPL வந்து நெக்ஸ்ட் டைம் சிஎஸ்கே பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சைசி வருதுன்னா அப்போ அந்த டீமோட நேம் என்னவா இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கைஸ், ஏன் நியூசிலாந்து மட்டும் ப்ராப்பரா ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட் லீக் கொண்டு வரலன்னு? ஏன்னா எல்லா டெஸ்ட் மெம்பர் நேஷனும் வந்து ஒரு டாப் லீக்னு ஒன்று வச்சிருக்காங்க. நியூசிலாந்துலயும் வந்து சூப்பர் ஸ்மாஷ்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சைசி கிரிக்கெட் லீக் வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு வருது. ஆனா அந்த லீக் நடக்கிறதே பாதி மக்களுக்கு தெரியாது, பிகாஸ் அந்த லட்சணத்துல தான் வந்து அதோட குளோபல் ரீச் வந்து இருக்கு. அதனால நியூசிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து இந்த லீகை ஸ்கிராப் ஆஃப் பண்ணிட்டு புதுசா ஒரு லீக் ஆரம்பிப்போம், ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு இப்போ NZ20 அப்படின்ற மாதிரி ஒரு லீக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த லீக் வந்து ஜனவரி 2027 வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த லீக் வந்து பிரைவேட் ஓன்டு பிரான்ச்சைசி லீகா இருக்க போகுதுங்க. அதாவது IPL ஓனர்ஸ்மே வந்து இந்த லீக்ல ஓன் பண்ண முடியும். இந்த லீகோட கான்செப்ட் வந்து ஒரிஜினேட் ஆனதுக்கான முக்கியமான ரீசன் நம்ம ஸ்டீஃபன் ஃபிளெமிங் வந்து ESPN கிரிக்கெட் போல சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவர் வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ் அசோசியேஷனோட வந்து ரொம்பவே எங்கேஜ்டா இருந்திருக்காருன்னு தெரிய வந்திருக்கு. ஃபிளெமிங்னு சொன்னோன்னே உங்களுக்கு CSK தான் ஞாபகம் வந்திருக்கும். CSK அப்போ இந்த லீக்ல டீம் வாங்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி எங்கேயும் சொல்லலனாலும் CSK வாங்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு பிகாஸ் ஆஃப் ஃபிளெமிங். இந்த லீகோட எக்ஸாக்ட் விண்டோ இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜனவரி 2026ல டிசிஷன் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் 2027 வரைக்குமே இந்த லீக் ஆரம்பிக்க போறது கிடையாது. இன்னும் சாலிடா 1 இயர் இருக்கிறதுனால இந்த லீகோட எக்ஸாக்ட் விண்டோ இது எப்போ நடக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரிய வரும். ஃபைனலா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிக் நியூஸ் இப்போ வந்திருக்கு. நம்ம ரோஹித் ஜுக்லன் ரெவ் ஸ்போர்ட்ஸோட ஜர்னலிஸ்ட் வந்து ஃபார்மர் CSK டாப் பிளேயர் இஸ் கம்மிங் பேக் டு CSKன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இது சுரேஷ் ரெய்னாவா இருக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய ஃபேன்ஸோட ஒரு கொஸ்டினா இருக்கு. இது CSKோட ஆக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் சொல்லியிருக்காரா இல்ல CSKோட கோச்சிங் ஸ்டாஃப் ரிலேட்டடா வந்து சொல்லியிருக்காரான்றது தெரியல. பிகாஸ் CSK கோச்சிங் ஸ்டாஃப்ல மேஜர் சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் வந்து நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல வந்து நான் பார்த்திருந்தேன். கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் CSK அவங்க நியூ டேலண்ட்ஸ் கோட்டா வந்து ராபர்ட் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நியூ பேட்டிங் கோச்சா சுரேஷ் ரெய்னா ரிட்டர்ன் ஆனாலுமே நல்லா தான் இருக்கும். ரீசெண்டா தான் ரெய்னாவோட 39th பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. 27th நவம்பர் அன்னைக்கு தான் அவரோட பிறந்த நாள். ஸோ அதனால அவருக்கு ஒரு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் நம்ம சொல்லிடலாம். இன்கேஸ் CSK வந்து அவர் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அனௌன்ஸ் பண்ணாததுனால ஐ டோன்ட் திங்க் CSK வந்து சுரேஷ் ரெய்னா வந்து பேட்டிங் கோச்சா வந்து கொண்டு வர போறாங்கன்னு. ஒருவேளை IPL சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப மாசங்கள் இருக்கிறதுனால IPL சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களோ என்னவோ. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுரேஷ் ரெய்னா திரும்ப பேட்டிங் கோச்சா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறது வரைக்கும் பீஷியஸ் பை.